வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல நிறைய வண்ணங்கள் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. ஆரஞ்சு, ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு என கலக்கலராக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நிறைந்திருக்கு. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின்கள், மினரல்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நிறைந்திருக்கு. நம்மை புற்றுநோய் அபாயத்திலிருந்து பாதுகாக்கிறதுல ஆரம்பித்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடுகளை நிறையாக வைக்கிறது வரைக்கும் நிறைய மருத்துவன்மைகளை நமக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கொடுக்குது. அதெல்லாம் எப்படி சாத்தியம், என்னென்ன ஊட்டச்சத்துக்களான சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளில் பீட்டா கரோட்டின் நிறைந்து காணப்படுகிறது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் காய்கறிகளில் காணப்படக்கூடிய ஆரஞ்சு நிறத்திற்கு காரணம். ஸோ இந்த பீட்டா கரோட்டின் உங்களுடைய உடலில் விட்டமின் ஏவாக மாற்றப்பட்டு கண்களுக்குள்ள ஒளியை கண்டறியக்கூடிய கூறுகளை உருவாக்குறதுக்கு பயன்படுகிறது. ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இது உங்களுடைய கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்களை கொடுக்கும். மேலும் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆந்தோசயனின் உங்களுடைய கண் ஆரோக்கியத்திற்கு உதவலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே தொடர்ந்து நீங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்க வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் மீண்டும் தடுக்கலாம். மூளையினுடைய செயல்பாட்டு திறனை அதிகரிக்கக்கூடியதாக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இருக்கு. இதுவரைக்கும் விலங்குகள் மீது நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசயனின் மூளை ஆரோக்கியத்திற்கு உதவுவதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி வீக்கங்களை குறைக்கிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிருந்து பாதுகாப்பதன் மூலமாக மூளை ஆரோக்கியத்தை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு பாதுகாக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞாபக சக்தியையும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மேம்படுத்துது அப்படின்றத ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. பொதுவாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள், ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய காய்கறிகள், இது தவிர ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து நம்மளுடைய டயட்ல சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு மனநல பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் 13% குறையும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்களும் தெரிவிக்கிறாங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நீங்க இருப்பதற்கு சாத்தியம் ஏற்படும். அதனால பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எதுவும் இல்லாம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு ஃபாஸ்ட் லேர்னரா இருப்பீங்க. குடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல கரையக்கூடிய மற்றும் கரையும் தன்மையற்ற 2 விதமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களும் இருக்கு. இதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார் சத்துக்கள் உங்களுடைய குடல் பகுதியில் தங்கி மலத்திலிருந்து தண்ணீரை உறிஞ்சி சுமூகமாக மலம் வெளியேறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. கரையாத நார் சத்துக்களும் பாக்டீரியாக்களுடன் நொதித்து ஒரு சில அமிலங்களை உருவாக்கி உங்களுடைய குடல் பகுதி ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய குடலுக்கு தேவையான சில நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கி குடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. மேலும் IBS போன்ற குடல் இயக்க பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயங்களிலிருந்தும் பாதுகாக்குது. ஒரு நாளில் 20 to 33 கிராம் நார்சத்து எடுத்துக்கொள்வது குடல் புற்றுநோய் அபாயம் மற்றும் இன்னும் பிற குடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய அபாயத்தை குறைக்குது அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே குடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடைந்து உங்களுக்கு இந்த நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்பட்டு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு, மலச்சிக்கலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் அபாயத்திலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிடலாம். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவல் நமக்கு ஏற்படாமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கேன்சர் எதிர்ப்பு கூறுகளாக செயல்படுது. குறிப்பாக ஊதா நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படக்கூடிய ஆந்தோசைனின் என்று சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சிறுநீர்ப்பை, குடல், வயிறு மற்றும் மார்பக புற்றுநோய் செல்கள் அந்த செல்களினுடைய வளர்ச்சியை மந்தப்படுத்துறதாக மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப நீங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின் இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், இந்த உறுப்புகள்லாம் ஏற்படக்கூடிய இந்த புற்றுநோய் எதிர்த்து போராடும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உங்களுக்கு வலுப்படுத்தும். அதாவது உங்களுடைய இம்யூன் பவரை சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு இன்க்ரீஸ் பண்ணும். இதனால இம்யூன் சிஸ்டம் உங்களுக்கு உங்களுக்கு இன்னும் பார்த்தோம் அப்படின்னா பில்டப் ஆகும். ஸோ முன்னாடியே சொன்னது போல
ஆரஞ்சு நிற சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் நம்மளுடைய உடலுக்கு விட்டமின் ஏ சத்து தருது. இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பாதுகாக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் தேவையானது. எனவே நமக்கு இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ குறைபாடு ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் குடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்து நலமோடு வாழலாம். எனவே சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. சமைத்து கூட நீங்கள் சாப்பிடலாம், அப்படியேவும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ அதை வேக வைத்து சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே இல்லை, வேக வைத்து நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவ நோய்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.